ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நமக்கு இருக்குது சின்ன லைஃப், அந்த சின்ன லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போங்க. இந்த இயர் உங்களுக்கு ஒரு பெரிய இயராக அமையட்டும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு தெரியும் முதலந்தி முடிவந்தி ஃபேம் கிஷான் தாஸோட நெக்ஸ்ட் மூவி தருணம். ட்ரெய்லர் அதுக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த படம் ஜனவரி 14th தான் வருது. ஸோ நமக்கு தெரியும் நிறைய படங்கள் ஜனவரி 14th வருது. ஒன்று நம்ம மதகத ராஜா விஷாலோட 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெயன் ரவியோட காதலிக்க நேரம் இல்லை, இப்போ கிஷன் தாஸோட தருணம். ஸோ ட்ரெய்லர் அதுக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நான் இன்னும் பார்க்கல. சரி, நம்ம லைவ் ரியாக்ஷன் வீடியோ பண்ணிடுவோம் சொல்லிட்டான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வித்தவுட் மச் டிலே அங்கே வீடியோக்குள்ளே போயிடும். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெட்செட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு வீடியோ பார்க்கும்போது ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோட 360 டிகிரி ஆடியோஸ் நமக்கு ஹெட்செட்டில் கேட்கும். பட் நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் வைல் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே, வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தருணம். ஓகே, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், சவுண்டெல்லாம் ஃபுல்லாக இருக்க செக் பண்ணிக்கிறேன். எஸ், எல்லாமே பார்த்துட்டேன். ஓகே, வாங்க நம்ம ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடுவோம். Zen Studios presents from the director of Deja Vu. Wow, Deja Vu director. Producer Pugalan Eden. She's very sweet. Oh, ivanga ரொம்ப டஃப் அண்ட் நம்ம மாறன் மூவி You're coming for an தங்கச்சி interview. ஆக்ட் Won't you dress up பண்றாங்க. in formals? இல்ல, I think you've mistook me. It's okay. Tell me about yourself. என்னையா? உங்களை தாங்க. இது வரைக்கும் நீங்க 3 தடவை சஸ்பென்ஷன் சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆல் ஃபார் அசால்ட்டிங் ஃபெலோ மேட்ஸ். மீரா, I'm talking to you. ஏய், ஒரு ஜாலி டைப்பான பேக். நீ எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. நான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஃபிலிம். ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் உன்னால எப்படி என்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சிச்சு? நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஹே அர்ஜுன், என் கூட இனிமேல் பேசவே பேசாத. இந்த மாதிரி ஒரு பையனோட எப்படி சந்தோஷமா இருப்பேன்? மீரா, நீ அவனை கல்யாணம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல மீரா. ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா? டெஸ்டிக்கு சரியான அடி. செம்ம பிளான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ஓ, பேர்லா அதுல அஸ்வின் ஹேமந்த். ஓ மோனே, மீரா ஏன் இப்படி சூப்பர் ஓடுற? பொறுமையா போ. டிரான்சிஷன் பேரலா காட்டிருக்காங்க. நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரில. சூப்பர் வீடியோ கட்ஸ் அண்ட் எடிட்டிங். நல்லா இருக்கு வீடியோ. தருணம் மூமெண்ட். அங்க எங்க போற அர்ஜுன்? in theaters. ஓகே, காஸ்டிங் க்ரூ பற்றி பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஜென் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. புகழன் எடன், ரைட்டர்ஸ் அரவிந்த் ஸ்ரீனிவாசன், தேஜாவோட டைரக்டர். ஸோ சூப்பராக இருக்குன்னு, தேஜாவு மூவி சூப்பரான படம். ஸோ அந்த டைரக்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் அந்த படத்தில். பிகாஸ் ட்ரெய்லரும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு இதுக்கப்புறம் அதுக்கு நான் வரேன்.
மியூசிக் தர்புகா சிவா நமக்கு தெரியும். முதலேந்தி முடிந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டு செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. முதலேந்தி முடிவு சாங் செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த படத்துலேயும் நல்ல சாங்ஸ் நமக்கு எதிர்பார்க்கலாம். தென் தெரியும் கிஷான் தாஸ், தென் ஸ்மிருதி வெங்கட், ராஜ் ஐயப்பன், இவங்க தான் மெயின் லீட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படம். டிஓபி ராஜா பட்டாச்சாரியா, தென் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த்தை எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மெயின் ஆகிட்டுல இதெல்லாம் தான் வந்திருக்கு. திங் மியூசிக் தான் ஆடியோ ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் அதில் ஹெட்செட்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். ஓகே, ட்ரைலர் வாஸ் கன்வின்சிங் பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் காட்டுறாங்க. அதே லேயரை கிளைமேக்ஸ்லேயும் இந்த ட்ரெய்லரோட எண்ட்லேயும் கொண்டு வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கட்டே ஒரு விதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேரலாக போகுது ஸ்டோரி. நான் நினைக்கிறேன் இது இட்ஸ் நாட் அ நார்மல் லவ் ஸ்டோரி. ஒரு மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகுது. அதனால தான் அந்த டைட்டிலே தருணம்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூமெண்ட் நடக்குது, அந்த மூமெண்ட்டுக்கு சுற்றி நடக்க போகிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மாறன் மூவியில் தனுஷோட தங்கச்சியாக வந்த ஆக்ட்ரஸ் வந்து படுத்திருக்காங்க. அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்மிருதி வெங்கட். ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். மீன்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிஷன் தாஸோட ஆக்டிங்னு நம்ம சொல்லவே வேணாம். முதல்வனி முடிவினி அந்த மூவிலேயே சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த ட்ரெய்லர்லேயும் அவரோட சீன்ஸ் எல்லாம் செம்ம எங்கேஜிங்காகவும் வைபிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும். ஸோ ராஜ் ஐயப்பன் அவரும் அந்த நெகட்டிவ் ஷேடில் நிறைய ரோல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு பெஸ்டி ரோலில் வராரு. அந்த ட்ரெய்லரோட சென்டர் பாயிண்டில் அதுக்கு அவங்க திருப்பி ஒரு அடி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க பெஸ்டீஸுக்கெல்லாம். அது கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்ப்பாங்க. பெஸ்டீஸை வெறுக்கிறவங்களாம் இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் கட்ஸாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனது சூப்பராக இருந்துச்சு. மகாராஜா படம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தை மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்படி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்டிங்கே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ படம் நம்ம சொல்லவே வேணாம், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ளே, கலர் கிரேடிங், எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் சினிமோட்டோகிராஃபி சொல்லவே வேணாம், ஒரு ஃப்ரேம்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம தேஜாவில் பார்த்துருப்போம், டேஜாவுட் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் நம்ம ஒரு ஃப்ரேம்ஸும் சூப்பராக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்குது. இந்த ட்ரைலர் கட்ஸ்லாம் காணிக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் தர்புகா சிவா அந்த ட்ரெய்லரில் போகிற பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. லாஸ்ட் இந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரு சீரியஸாக சீன்ஸ் போயிட்டே இருக்கும், ஆக்ஷன்ஸ் மாதிரி. அப்போது ஒரு டியூன் போட்டிருப்பாரு, அது சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த சாங்ஸ். ஐ திங்க் ஸோ சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சாங்ஸ் எல்லாம். பட் ஓவரால் ட்ரெய்லர் வாஸ் சூப்பர்ப். ஐ திங்க் ஸோ என்னமோ இருக்குது ஒரு மூமெண்ட். அது என்ன மூமெண்ட்னு தான் நமக்கு ரிவீல் ஆகணும். அந்த மூமெண்ட் ரிவீல் ஆனால் அதுக்கு சுற்றி நடக்கிற சம்பவத்தை பற்றி தான் அந்த படமே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அ நார்மல் லவ் பிரேக்கப் ஸ்டோரி, இட்ஸ் சம்திங் எல்ஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ ட்ரைலர் வாஸ் குட் அண்ட் ப்ராமிசிங். போய் எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு எல்லாமே. உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு எல்லாமே இன்னும் நிறைய வீடியோஸ் எனக்கு பண்ண முடியும். ஸோ என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது 2வது வீடியோ. மார்னிங் ஒரு வீடியோ டாக்ஸிக்கோட அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாததுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்றுக்கு காதலிக்க நேரமில்லை மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்து அந்த ரியாக்ஷன் வீடியோவும் போட்டிருப்பேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணாதான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஸோ மீண்டும் சந்திப்போம். See you soon guys. Love you all.